கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து ஏறியாச்சு. நம்ம பனஸ்வாடி போயிட்டு அந்த ரோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி அது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்னடா 8:30 ஆச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி வரைக்கும் லைனில் நின்று தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹைப் கொடுக்குறாங்க. நம்ம வந்து போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் விட்டோன்னா நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். வாங்க போய் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பேசுகிறேன். வெஜிடபிள் ஃபிங்கர் இந்த மாதிரி சொன்ன மாதிரியே ஹைப் கொடுத்த மாதிரி அந்த கடையில் நம்ம வந்து வாங்கிட்டோம். ஆக்சுவலாக ஹைப் மாதிரியே நிறையா கூட்டம் இருக்குது. நம்ம நேரமாக என்னன்னு தெரில 20 மினிட்ஸ்லேயே வந்து வாங்கிட்டோம். வீட்டுக்கு போய்ட்டு என்ன வாங்கணும் எப்படி வாங்கினா எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து வாங்கிட்டு வந்தாச்சுன்னு எல்லாமே இதுலேயே சொல்லியிருப்பேன் எவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஹைப் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரியே ரோல் வந்து திட்டத்தில் ஒரு 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 2 ரோல் வாங்கிட்டோம். ஒன்று வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ரோல் ஒன்று, இன்னொன்று வந்து சிக்கன் ஜம்போ ரோல். ஆக்சுவலாக இதுதான் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஃபிஷ்ஷு இந்த ரோல் வந்து நான் வந்து சாப்பிட்றேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. சாஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் வச்சுருக்காங்க. சரி நம்ம வந்து அப்படி சாப்பிடுவோம். நான் வந்து இதுதான் ஃபிஷ்ஷுன்னு நினச்சேன், அது கிடையாது. இதுதான் ஃபிஷ். நல்லா வேறு மாதிரி கவர் நிறையா போட்டு கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன். நான் ஆக்சுவலாக பார்த்தேன் எவ்வளோ கவர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ வந்து எடுக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா 2 கவர் ஆச்சு, இப்பயே 3 கவர். ஆக்சுவலாக இதுதான் வந்து 4வது கவரு. ஓகே, அப்படியே கிட்டத்தலாம். ஆக்சுவலாக இந்த இதில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அப்படியே காட்டுறேன். அப்படியே ஓப்பன் பண்ணி ஓகே கைஸ், இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஃபிஷ் அந்த இதுன்னு நினைக்கிறேன். இது அப்புறம் சம் மயோனஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது அப்படியே நம்ம ரோல் பண்ணி சாப்பிடுவோம். பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக எப்படி சாப்பிட போகிறேன்னே தெரியல. இங்கே சூப்பராக இருக்கு. ரோல் பண்ண முடியல, பிரிச்சு ஒரு ஆர்வத்தில் பிரிச்சுனா திருப்பி எப்படி ரோல் பண்ணதில்ல. நம்ம KFC சிக்கன் எப்படி சாப்பிடுவோம், அந்த சிக்கன் கூட கொஞ்சம் மயோனஸ் வச்சு இந்த ரொட்டியில் ஊற்றி சாப்பிட இருக்கும். அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்பெஷல் சிக்கன். இதை பிரித்தனா அவன் என்ன சரிவான். அதனால் இதை நான் பிரிக்கல. இது மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். கொடுத்த ஹைப்புக்கு ஓகே தான், பட் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் ஓகே, நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம். KFC அந்த ஃப்ரைட் சிக்கன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கைஸ், தயவு செஞ்சு யாருமே போய் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றாதீங்க. கேவலமாக இருக்குது. எனக்கு இப்போ வாமிட் வந்துச்சு. நான் ஃபுல்லாக வாந்தி எடுத்துகிட்டு சாப்பிட்டது. ஆக்சுவலாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, ஆனால் சாப்பிட ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அது ஒரு மாதிரி வாமிட் ஃபீல் வந்து ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ப போகிறது இல்லை. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கேவலமாக இருக்குது. கேவலமாக இருக்குது மீன்ஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, எக்கு, அதுவும் இல்லாமல் டீப் ஃப்ரை, அது இது மயோனஸ் எல்லாம் போடாது. எல்லாமே நம்ம சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி பிரட்டிடுது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டம். நீங்கள் முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது தெரில, ஓகே நார்மல் நல்லா இருக்குது அப்படின்னா சாப்பிட இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துருச்சு. ஆக்சுவலாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வார்த்தையால் எங்கள் வாயால் சொன்னாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். 500 ரூபாய் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்றைக்கி தண்டமாக போச்சு. நாங்கள் இதுக்கு இத்தனைக்கும் ஆட்டோவில் போய் அதை போய் சாப்பிட்டு வந்தோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுக்கலாம்.